அதை முதல்ல எழுது. ஒரு நோட்டோ டைரியை எடுத்து எழுதுங்க. நான் சொல்கிற இந்த 50 பிஸ்னஸ் டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறவராக இருந்தாலும் சரி, அல்லது ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ரைட்? நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். முதல்ல டைரியோ நோட்டோ எடுத்துக்கணும். ஒரு டைரிக்கு பேர் சக்ஸஸ் டைரி அப்படின்னு வச்சுக்கணும். பிஸ்னஸ் சக்ஸஸ் டைரி. அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எம்பையரை கிரியேட் பண்ண போகிறீங்க, சரியா? ஒரு மில்லியனர் ஜேர்னி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எதுவுமே கூகுளில் சர்ச் பண்ணக்கூடாது, ரிசர்ச் பண்ணணும். ரைட்? இப்போ நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படி நீங்கள் சர்ச் பண்ணலாம். பட் சர்ச்சுக்கு பதிலாக என்னென்ன விஷயங்களில் பிஸ்னஸை நம்ம தப்பாக ஆரம்பிச்சிருக்கோம், தப்பாக நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கணும். ரெண்டாவது, என்னென்ன டேட்டா நம்ம எழுதணுமோ, இன்ஃபர்மேஷன் எழுதணுமோ அதை கண்ணை மூடி யோசிக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்பர் 1, பாயிண்ட்ஸ் நம்பர் 2, பாயிண்ட்ஸ் நம்பர் 3 இதெல்லாம் வந்திருக்கு.